நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விங்க. தட் மீன்ஸ் சிஏ ஃபைனலில் இல்லஸ்ட்ரேஷன் 2 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அனலைசஸ். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அனலைசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூ ஆர் அ டீலர் ஆஃப் ஏபிசி பேங்க் அண்ட் 2/10/2014 யூ ஃபைண்ட் தட் பேலன்ஸ் இன் யுவர் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் with XOIZ Limited Bank in London is 65,000 pound and you had overbought 35,000 pound during the day following transaction have taken place. TD purchase, purchase in London, sold forward TT, forward purchase count cancelled, remitted by TT, draft on London cancelled 15,000. What steps would you take care if you are required to maintain credit balance of 7,500 pound in Nostro account and keeps as overbought position on 7,500? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் கொஞ்சம் பார்க்கணும் இல்லவா? நான் சொல்லி தரேங்க. ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ லோரோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் மனசில் தெரியணும். நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு வந்து அவர் அக்கௌண்ட் வித் யுவர் பேங்க். ஒரு இந்தியன் பேங்க் ஃபாரின் கண்ட்ரியில் வச்சிருக்கோம் அக்கௌண்ட்டுக்கு தான் என்ன சொல்றாங்க, ஒரு இந்தியன் பேங்க் ஃபாரின் கம்பெனியில் வச்சிருக்கோம் அக்கௌண்ட்டுக்கு தான் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் சொல்றாங்க. அப்போ எஸ்பிஐ யூஎஸ்பியில் வச்சிருந்தா அது நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். அப்போ ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனை வந்து இதில் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இது ஓகே. வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா யுவர் அக்கௌண்ட் வித் அஸ். ஃபாரின் பேங்க் இந்தியாவில் வைத்திருக்கும் அக்கௌண்ட், அதாவது சிட்டி பேங்க் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சிருந்தா அது எஸ்பிஐ வாஸ்ட்ரோ ஆகும். லோரோ அக்கௌண்ட்னா ஒரு பேங்க் மற்றொரு பேங்கை தேர்ட் பேங்க் மூலம் யூஸ் பண்ணும் இன்டர்மீடியட் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ். இதுதான் வந்து நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ லோரோ அக்கௌண்ட் சொல்றாங்க. இப்போ இந்த கணக்கில் வந்து என்ன அப்படின்னு நாஸ்ட்ரோ தான் சொல்றாங்க. நாஸ்ட்ரோனா அவர் அக்கௌண்ட் வித் யூ. இப்போ நம்ம எஸ்பிஐ அப்படின்றது வந்து அந்த ஊர்ல வச்சு லண்டன்ல வச்சிருக்கு. அப்புறம் நல்லா போய் நாஸ்ட்ரோனா ஒரு இந்தியன் பேங்க் ஃபாரின் கண்ட்ரியில் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு பாயிண்ட். எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் தான் நம்ம முக்கியமாக செம்மையாக அதை பிரிச்சோம். பேங்க் வாங்குறதும் விற்கிறதும் டோட்டல் செட்டில்மெண்ட்டு கமிட்மெண்ட்டு, ஓவர்பாட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், ஓவர் சோல்ட் சேல்ஸ். இப்போ ஓவர்பாட்னா பர்ச்சேஸ் கிரேட்டர் தென் சேல்ஸ், ஓவர் சோல்ட்னா சேல்ஸ் கிரேட்டர் தென் பர்ச்சேஸ். ஓவர்பாட்னா பர்ச்சேஸ் சேல்ஸோட பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கணும், ஓவர் சோல்ட்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் அதிகம். டெலிவரி நடந்ததா இல்லையா அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, கான்ட்ராக்ட் டேட்லேயே ரெக்கார்ட் ஆகும். கேஷ் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ல ஆக்சுவல் பேலன்ஸ் டெபிட் ஆர் கிரெடிட். மணி வந்தால் கிரெடிட்டு, மணி போனால் டெபிட்டு, சேலரி அக்கௌண்ட் மாதிரி கிட்டத்தட்ட. டிஃபரன்ஸ் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் கேஷ் பொசிஷன். அடிப்படை கமிட்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், கேஷ் பொசிஷன் ஆக்சுவல் கேஷ், டைம் கான்ட்ராக்ட் டேட், இது வந்து செட்டில்மெண்ட் டேட், பேஸ்ட் ஆன் பையிங் அண்ட் செல்லிங் நாஸ்ட்ரோ பேலன்சஸ். ஸோ இதுதான் சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்சுன்றது டீலு, கேஷ்ன்றது ரியல் மணி. சரி, இப்போ இது உங்களுக்கு கிளியரா விளங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சம்முக்காக போக போறோம். எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன்ஸ் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, பர்ச்சேஸ்னா டெபிட் சைடு, சேல்ஸ்னா கிரெடிட் சைடு. இது வந்து ஸ்கூல் லெவல் நம்ம படிச்சிருப்போம். பர்ச்சேஸ்னா டெபிட், சேல்ஸ்னா கிரெடிட் இல்லையா? இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு டெபிட், சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட், அது நம்ம புரிஞ்சிருச்சு. அப்ப பர்ச்சேஸ் என்னென்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் 35,000, 12,500, 40,000, அப்புறம் ஒரு 15,000. சி அப்போ டோட்டல் எவ்வளோ சார் அப்படின்னா, பர்ச்சேஸ் 1,02,500. ஸோ 15,000 பர்ச்சேஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர்பாட் பர்ச்சேஸ், டிடி பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் பில் பர்ச்சேஸ், டிராஃப்ட் கேன்சல்டு இஸ் ஆல்சோ பர்ச்சேஸ். Draft London cancelled is also purchase. So what is sales? Sales is sold forward TT, forward purchase cancelled sales, TT remittance. So 30, 45, 45, 37, 82,500 வந்து ஓவர்பாட். ஓவர்பாட் வந்து 20,000. அப்போ க்ளோசிங் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பர்ச்சேஸும் சேல்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே எக்ஸ்சேஞ்ச் பொசிஷனு.
அதான சொல்றாங்க எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன், அதான சொல்றாங்க பேங்க் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் டோட்டல் கமிட்மெண்ட் சொல்லியாச்சு. அப்படி பார்க்கும்போது க்ளோசிங் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் ஓவர் பாட், ஏன்னா இந்த பாட் சைடு அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஓவர் பாட் அப்படி 20,000. ஸோ வாட் இஸ் த கேஷ் பொசிஷன் அப்படின்னு கேட்குறேன். கேஷ் பொசிஷன் நாஸ்டோ அக்கௌண்ட்ல ஆக்சுவல் பேலன்ஸ், மணி வந்தா கிரெடிட் மணி போனா, இப்போ மணி வந்தா கிரெடிட் மணி போனான்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப ஆக்சுவல் மூமெண்ட்ஸ் கேஷ் மூமெண்ட் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப ஒன்லி டிடி ஆக்சுவல் செட்டில்மெண்ட் ஐட்டம்ஸ் அஃபெக்ட் கேஷ். டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் ஆர் ஆக்சுவல் செட்டில்மெண்ட் இது நடந்தா மட்டும் இந்த கேன்சல் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கொள்ள கூடாதா? 65,000 அவர் உள்ள அக்கௌண்ட் வர மாதிரி போட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கு கேஷ் உள்ள வந்து உட்காந்துருக்கும் 65,000. அப்ப 65,000 நான் போட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிடி ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா கேஷ் பொசிஷன் நாஸ்ட் ஓப்பன் பண்ணுறது ஆக்சுவல் கேஷ் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்குன்னா டிடி பர்ச்சேஸ் பண்ணது வந்திருக்க கூடாதான்னு கேட்டா இல்ல. டிடி ரெமிட்டன்ஸ் இந்த ஆக்சுவல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், செட்டில்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்போ டிடி ரெமிட்டன்ஸ் தான் வந்திருக்குது. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் 65,000, டிடி ரெமிட்டன்ஸ் ஒரு 37,500 இதுதான் கேஷ் மூவ்மெண்ட் நம்ம சொல்றாங்க. கிளியரா? அப்ப 65,000 37,500 போனா எவ்வளவு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 27,500 தான். இந்த 27,500 தான் க்ளோசிங் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ரெக்கார்டு கேஷ் பேலன்ஸ் வந்து அவன் எவ்வளவு கணக்குல கேட்கறான் 7,500 வேணும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் ஓவர் பாட்டும் 7,500 நான் சொல்ல சம்ல சொல்றாங்க. சம்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. What steps would you take if you are required to maintain credit balance 7,500 in Oslo account, overbought position 7,500? So இது ரெண்டுமே சொல்லியாச்சு. அப்ப இந்த 27,500 வந்துச்சு. ஸோ இது 7,500. இப்போ கரண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் கேஷ் 27,500, ஏன்னா கேஷ் வந்து 27,500 இல்லையா? அங்க ஓவர் பாட் 20,000 இருக்குது. அப்ப கேஷ் ரெடியூஸ் செய்யணும் இல்லையா? அப்ப 27,500 7,500 போனா மிச்சம் 20,000. அப்ப 20,000 ஸ்பாட்ல செல் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய 27,500 இருக்குது. அதுல 7,500 தான் நமக்கு தேவை. அதை வச்சுட்டு மிச்சப்படி 20,000 நீங்க இருந்தீங்கன்னா ஸ்பாட்ல செல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் மீட்டு இன்க்ரீஸ் ஆயினா திருப்பி நீங்க பாட் பண்ணணும். ஸோ 7,500 நீங்க ஓவர் பாட் பண்ணா நீங்க திருப்பி வாங்கிக்கிங்க. ஸோ பை 7,000 ஃபார்வர்ட் மார்க்கெட். தட்ஸ் ஆல். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து செல் 20,000 இன் ஸ்பாட் மார்க்கெட், பை 7,000 ஃபார்வர்ட் மார்க்கெட். அவ்வளவுதான் அந்த கான்செப்ட். ஸோ ரியல் மணி பொசிஷன் நான் எக்ஸாம் கீழே சொல்லியாச்சு. வெரி சிம்பிள். பட் இன்னுமே அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் புரியல. அவன் என்ன சொல்றான்னா கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு சொல்றான். இப்போ கொஸ்டின் நம்ம திருப்பி ஒரு பார்ப்போம். உங்க பேங்க்ல லண்டன்ல ஒரு நாஸ்டோ அக்கௌண்ட் வச்சிருக்குது. உங்க இந்தியன் பேங்க் லண்டன்ல ஒரு நாஸ்டோ அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்குது. அது ஸ்டார்டிங் பேலன்ஸ் 65,000 கேஷ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் பாட், அதாவது பேங்க் அதிகமாக வாங்கியது 35,000. அப்போ டேல நடந்த டிரான்சாக்ஷன் ஈஸியாக கிளாசிக் பர்ச்சேஸ் பண்ணுது, டிடி பில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுதுங்க. அப்புறம் டிராஃப்ட் கேன்சல் ஆகுது. டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு? டோட்டல் பர்ச்சேஸ் 67,500, 12,500, 40,000, 15,000, ஒரு 35,000 கன்சிடர். ஓவர் பாட்டு 35,000. இந்த ஓவர் பாட்டு கேட்கணும் 1,02,000 வரும். இல்லாட்டி இது சேல்ஸ் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபார்வர்டு கேன்சல் ஆகுது. ரெமிட்டன்ஸ் பண்ணது பார்த்தா ஒரு 82,500. சி ஆல்ரெடி பாட் பண்ணது ஒரு 35,000, பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 67,500. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 1,02,500. அதுல இருந்து சேல்ஸ் நம்ம கழிச்சா மிச்சம் 20,000 கிடைக்குது. இப்போ ஃபைனல் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் தான் அதிகமாக இருக்குது 20,000. கேஷ் பொசிஷன் ரியல் மில் வந்து ஒன்லி கேஷ் மூவ்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங் ஒரு 65,000 இருக்குது. டிடி ரெமிட்டன்ஸ் ஒரு 37,500. இதுதான் கேஷ் மூவ்மெண்ட் மட்டும் போகுது. மிச்சம் அவங்க எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா ஃபைனல் கேஷ் 27,500 இருக்குது. நான் கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா மெயின்டெனன்ஸ் செய்யணும். எதை தான் மெயின்டெனன்ஸ் செய்யணும்? கேஷ் நீங்க 7,500 மெயின்டெனன்ஸ் செஞ்சா போதும் அப்படின்னா உங்களுக்கு கையில் ஆல்ரெடி எவ்வளவு ஃபைனல் கேஷ் இருக்குது? 27,500 இருக்குது. அப்ப நீங்க 7,500 மெயின்டைன் பண்ணலாம். மிச்சம் 20,000 என்ன பண்ணலாம்னா நீங்க வித்தரலாம். அப்ப அதான் முக்கியம். ஸோ உங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க என்ன செஞ்சிடலாம்? கேஷ் 27,500, ஆனால் ரெக்கார்டு 7,500. மிச்சம் 20,000 நீங்க என்ன செய்யலாம்? அப்ப வித்தரலாம் அப்படின்றது விஷயம். கேஷ் குறையும், எக்ஸ்சேஞ்ச் கூட குறையும் தான். எக்ஸ்சேஞ்ச் கரெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஆஃப்டர் செல்லிங் 20,000 வித்துட்டீங்க, ஜீரோ ரெக்கார்டு 7,500 ஓவர் பாட். என்ன செய்யணும்? பை பண்ணணும். ஏன்னா ரெக்கார்டு 7,000 ஓவர் பாட்ல வேணும்னு சொல்றாங்க. நீங்க எல்லாத்தையும் வித்து போட்டுறீங்க. அப்ப 27,500 இருக்குது. அதுல 7,500 நீங்க என்ன செஞ்சீங்க? மெயின்டைன் பண்ண சேர்த்து வித்துட்டீங்க. மிச்சம் 20,000, 20,000 வித்துட்டீங்க, 7,500 வச்சுக்கிறீங்க. இப்போ கேஷ் பேலன்ஸ். ஆனா ஓவர் பாட் 7,500 வேணும்னு சொன்னாங்களா? அப்ப நீங்க ஓவர் பாட் என்ன செய்யணும்? 7,500 நீங்க பாட் பண்ணணும். அப்படின்னா ஆன்சர்ஸ்.
அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், 2வது டைம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், ஈஸியாக புரியும். ஃபைனல் பொசிஷன் மட்டும் நினைவில் வைக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ரூ. 20,000, 24,000, 7,000, 7,000 அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுட்டா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நன்றி, தேங்க்யூ.